வணக்கம். 19/7/2025 சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள். மேஷம், உங்களது திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம். பொறுமையாக செயல்பட சிறப்பாக முடியும். செலவுகளில் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வணங்க வேண்டும். ரிஷபம், வேலையிலும் குடும்பத்திலும் முன்னேற்றம் காணப்படும். புதிய நண்பர்கள் உதவி செய்வார்கள். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வணங்குவது நல்லது. மிதுனம், உங்களது திறமை வெளிப்பட ஒரு சிறப்பான நாள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். துர்க்கை அம்மனுக்கு பச்சை துணி சார்த்தி வணங்குவதால் நன்மை வந்து சேரும். கடகம், சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. யாரையும் குறை கூறாமல் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சந்திரனுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்குதல் நல்லது. சிம்மம், புதிய முயற்சிகள் பலன் தரும். பணவரவு சீராக இருக்கும். உறவினர்களிடம் நெருக்கம் அதிகரிக்கும். சூரிய பகவானுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்குதல் நன்மை. கன்னி, இன்று ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் நன்மை. துலாம், இது ஒரு உற்சாகமான நாள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குதல் நன்மை. விருச்சிகம், சிறு தடை வந்தாலும் சுலபமாக தீர்வு கிடைக்கும். மன அமைதியுடன் இருக்க வேண்டிய நாள். பழைய உறவினர் ஒருவரால் ஒரு நன்மை நடக்கும். சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குதல் நல்லது செய்யும். தனுசு, புதிய திட்டங்கள் தொடங்க சிறப்பான நாள். நம்பிக்கையோடு முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க வேண்டிய நாள். மகரம், தொழிலில் வளர்ச்சி காண வேண்டிய நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செலவுகள் சிறிது அதிகமாக இருக்கும். நவக்கிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வணங்குதல் நன்மை. கும்பம், சில குழப்பங்கள் தீரும் நாள். மன நிம்மதி அதிகரிக்கும். ஆன்மீக யோசனைகள் மனதில் தோன்றும். துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்க வேண்டும். மீனம், தொழிலில் புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். பணவரவு மேம்படும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்குங்கள். இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் நிம்மதியும் முன்னேற்றமும் தர இறைவன் அருள் புரியட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.